அவங்களுக்கே இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடாது. ஆனா பரமசிவன் ஒரே ஒருவருக்கு அவங்களே 2 வச்சு மெயின்டைன் பண்ணும்போது எங்க தாளத்துக்கார அண்ணாச்சு 3 வச்சுக்கிட்டா என்ன சொல்லுங்க? அவரு பல்லு இருக்கவங்க பக்கோடா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான், பல்லு இல்லாதவங்க இருட்டுக்கடை அல்வா. தீப்பெட்டியே வேண்டாம், நீ 10 வச்சா போதும். பாத்துக்கிட்டு இருப்ப முண்டகண்ணி. தீப்பெட்டி எல்லாமே 10 வச்சு விட்டுருவான்னு உனக்கே தெரியும். வச்சு வாழ தெம்பு இருக்கவங்க எத்தனை வேணா வச்சு வாழலாம். காலை பொண்ணு சொல்லியம்மா, யாரு இந்த வீட்டுக்கு போறது அந்த வீட்டுக்கு தெரியக்கூடாது, அந்த வீட்டுக்கு போறது இந்த வீட்டுக்கு தெரியக்கூடாது. கரெக்ட். ஏன்டெல்லாம் ஐடியா கேட்டா பக்காவா பிளான் பண்ணி கொடுப்பேன். அவ சோத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு முட்டையை கொடுப்பா, இவ வந்து சூஸ் போட்டு கொடுப்பா. அப்படின்னா அங்க பழைய சோறு முறப்படி தாலி கட்டின வீட்டுல சரி பிரியாணி எப்படி இந்த பிள்ளை கொஞ்சம் கிளவி அழிஞ்சு உழிஞ்சு பிள்ளை பிஞ்ச வாழைப்பட்டி மாதிரி நல்லவா இருக்கா. அதாவது கயிறு கண்ணி மாதிரி இருக்கா. சரி சரி, அழகு போல ஒரு பொண்டாட்டி உருட்டி விட்ட ட்ரம் மாதிரி உருண்டு போறா, கிளி போல இது இப்படி போல மனைவியா இருக்கு. ஆனா குரங்காட்டம் வச்சிருக்கான் செப்பனிங்க. சரி, ஆனா பகவானுக்கு மட்டும் அப்படி கிடையாது. கிடையாது. பொண்டாட்டி இருக்க பாத்தியா? ஆமா, ஒரு உப்பை கூட்டி போட்டா போதும். சரி, பாரு விட்ட எங்க அம்மா பார்த்த பாருவேன் அப்படியுமா. இவ எப்படி இருக்கா பாத்தியா? சரி, நாய பேய சாம பண்ணி போலம்மா அப்படி சொல்லும்ல. ஒரு சாப்பிட்டு கக்கி தரியா நான் சாப்பிடட்டா அம்மாடி அப்படி மாட. இதுதான் பெண்டாட்டிக்கும் சின்ன வீடுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அதனால பெண்டாட்டி அம்மா கால்ல முள்ளு குத்திருச்சுன்னா ஏன் மூதி கீழே பாத்து வா, கீழே கல்லு மண்ணு கிடக்க தெரியலையா உனக்கு? இதே நம்ம 2வது சம்சாரம் கால்ல முள்ளு குத்துச்சுன்னா ஏ தங்கம் கீழே முள்ளு கிடந்ததே நீ பாக்கலையா? சரிதான், கால்ல குத்துனோன்னு எனக்கு கண்ணுல குத்துன மாதிரி. உன் கால்ல குத்துன முள்ளு என் நெஞ்சில குத்துன மாதிரிலாமா இருக்கு, கீழே பாத்து வரக்கூடாதா என் தங்கம்? இத மூத்த சம்சாரம் பார்த்தா அவ்வளவுதான். சரி, அடிச்சிருவாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி, சரிதான். குரங்குக்கும் தன் குட்டி பொன் குட்டி, அப்படித்தான் நினைச்சோம். ஆனா சரி அப்படி இல்லன்னு அப்படித்தான் இருக்கு. ஆகையினாலே ஆமோ ஆமம்மா அம்மா பார்வதி வந்து சந்தேகம் யாரா இருந்தாலும் அன்னைக்கு கைலாசத்துல பார்வதி சந்தேகப்பட, இன்னைக்கு நம்மளும் இந்த பூலோகத்துல சந்தேகங்கிற ஒரு வார்த்தை இருந்துகிட்டு இருக்கு. எல்லார் வீட்லயும் இல்ல, ஒரு சில வீட்டுல அப்படி நடக்கு. எல்லா ஆண்மகளையும் தப்பு சொல்லல, ஒரு சில ஆண்மர்கள். உச்சியில இருக்குது கங்காதேவி. சபாஷ். அப்போ இந்த அம்மாளை இறக்கி விட்டுட்டோம்னா இந்த உலகம் அழிஞ்சிரும். கண்டிப்பா. அதுக்குத்தான் உச்சியில சடைக்குள்ள பாறை சடைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. திசைகள் 4. சபாஷ். அதாவது என்ன, இப்படி பகவான் உட்கார்ந்திருந்து கண்டிப்பா ஞானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, ஆமா, இந்த வடக்கு முகமாக சரி, அதாவது பாறை சடையில இருந்து ஒரு துளி வேர்வை விழுந்துட்டா கீழே பூமியில விழுந்தால் வடநாடு செழிப்பாகும். சபாஷ். அதாவது அப்படி இல்ல, லைட்டா வேத்து வேறாம இருந்துச்சுன்னா, துளி கீழே விழலன்னா சரி மழை அப்படித்தான் கொஞ்சம் பெஞ்சும் பேயா. இந்த வருஷம் காஞ்ச பாட்டா கிடக்கு குளத்துக்குள்ள. இன்னைக்கெல்லாம் அடிச்ச வெயில பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம வர்றதுக்குள்ள நல்லா இருக்கட்டும், செழிப்பா இருக்கணும் அந்த ஏரியா. விட்டு போகாம செத்து போவோம். அதான் சரி, உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா. அப்படித்தானே ஐயப்பா சாமி கும்பிடுவேன். ஐயா மேலட்டுக்காரன் வீட்டு விக்கட்டும், மேலட்டுக்காரன் கீழே விட்டு வைக்கணும். வீடு வந்து எனக்கு சின்ன குச்சியில் அவன் வீடு பெரிய வீடு சரி அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். நீ என்ன சரி சரி எல்லாரும் எடுத்துட்டான். விக்க மாட்டேங்க, நான் ஏழையா இருக்கேன் பணக்காரனா இருக்கான். சரி சரி, அதாவது என்ன, அப்போ பார்வதி பகவானை சந்தேகம். சரி, அப்படி வரவே வரக்கூடாது. இந்த அம்மா பார்வதி 8 நாளா உட்கார்ந்துருக்கா. ஆமா, வீட்டுக்காரரை காணுமேன்ட்டு. அப்ப நாரதர் சும்மா இருக்கக்கூடாது, அவதான் இருக்க மாட்டாரு. பரிசோதனை செய்யுங்க. என்ன 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 மனுஷன் படி இழக்க போனாரா வேற எங்க போனாரா யாருக்கு தெரியும்? இப்படியே விடாதீங்க பார்வதி. அப்ப யாரை அழைத்தார் தெரியுமா? யாரையுமா அழைத்து வருகிறார்? விஸ்வஹரமணே ஒன்றே சொல்ல கேளோ, அஞ்சி கம்பரெட்டி ஒன்று பண்ணி வரசங்கம் வெட்டி வெட்டி முடிச்சு வீடு நானே செய்ய வரசங்கம் வெட்டி வரசங்கம் வெட்டி
என்ன? உடனே செப்பு கேக்குறீங்களே எதற்காக? எதற்காகவா? அப்ப விஸ்வகர்மான்னா யாரு தெரியுமா? யார் அவரு? ஆண்டவன். சரி, ஐம்பொன் தொழிலாளி. அதேதான். சரி, கடவுளாக்க உன்னால முடியுமா? புருஷனால முடியுமா? இல்ல, ஆலங்குளம் மலைக்கோயில்ல விஸ்வகர்மார் இப்படி நின்னுட்டு இருந்தாரு. சரி, சிலையாட்டம். சரி, நான் அதை பார்த்துட்டு நாரதர்ன்னு நினைச்சிட்டு ஒரு வீடியோ எல்லாம் எடுத்துட்டேன் இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு. சரி சரி, பேரை படிச்சு பாப்போமேன்னு படிச்சு பாக்கேன். இவர் பேரு. சரி, ஆளை மாத்திட்டேன். வீடியோவை அழிச்சிட்டேன். அவ்வளவுதான். இந்த பிள்ளை வில்லுப்பாட்டுல இருக்கு. அது யாருன்னு கூடவா தெரியாது அந்த பிள்ளைக்கு. சரி, எங்க மைனி சிரியோ சிரின்னு சிரிக்கியவ. அவ்வளவு இந்த மாதிரிலாம் சிரிக்கல. ஆனா மைனி சிரிச்சிட்டவ. இந்த மாதிரிலாம் எங்க மைனி சிரிக்கல. ஆண்டவன் நெற்றிக்கண்ணிலே உதித்த பிள்ளை. சபாஸ். 5 முகம், கொஞ்சம் முகம். என்னலாமா? என்ன 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 மண்ணெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய். ஐம்பொன் தொழிலாளி. ஐம்பொன் தொழிலாளி போட்டீங்களே தாலி. ஆமா, அவள் இல்லாம முடியுமா? முடியாது. அதுக்குத்தான் உங்களை பார்த்தாவோ. மயோ துவா சிற்பி, கொல்லு வேலை, தச்சு வேலை. 5 வேலைக்கு அதிபதி விஸ்வகர்மன். சபாஸ் சபாஸ். உடனே செப்பு செய்து கொடுத்தார். கண்டிப்பா. வீடு இருந்தா கதவு இருக்கணும். நல்லா தூங்கி முடிச்சிட்டாரு. கதவு இருந்தா உள்நாராங்கி இருக்கணும்ல. ஆமா, தூங்கி இருக்கிறது. வாமா மின்னலு. அப்ப விஸ்வகர்மன் இழைத்து, சரி, எனக்கு காஞ்சிபுரம் கம்பு வண்டி கம்பு வேண்டி உண்டு வண்டி உண்டு வண்டி ஊரகம் கம்பு வண்டி கம்பு வெட்டி வீடு உண்டு வண்டி உண்டு வண்டி செரும்பு உழுக்கு விட்டு முழக்கமிட்டு காணி ஒட்டு போட்டு போட்டும் போட்டும் எனக்கு தரவு வேணும், தரவு வேணும், தரவு வேணும். ஈஸ்வரியால் கேட்டாளே என்றாளே காணி போட்டு 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 விட்டு மணியா கேட்டாளே கேட்ட உடனே சரி, அப்படியே 2 சின்ன எறும்பு. கண்டிப்பா. ஏன்னா முந்தாடி சேலைக்குள்ள என்னத்தை அடைக்க? யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. பூனையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியவே முடியாது. 2 சிற்றெரும்பு. சபாஷ். என்ன எறும்பு என்னாச்சு? சிற்றெரும்பு. என்னய்யா? எறும்புல கூட ஆண் எறும்பு பெண் எறும்பு இருக்கா? அப்படியா? உண்மைதானே. ஆணெரும்பு கொஞ்சம் நீட்டமா இருக்கும். மீச பொட்டெரும்பு இருக்கலாம். ஆமா, முட்டை முளைக்கிட்டே இருக்கும். சரி, இவ்வளவா இங்க பாத்துருக்காரு. அதானே. ஏன் 2 ஆணெரும்பை பிடிச்சு அடைச்சா என்ன? என்னையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியுமா? 2 ஆணரமே பிடிச்சு அடைச்சா வெட்டு குத்து தான் நடக்கும். சரி, 2 பெண்ணெரும்பை பிடிச்சு அடைக்க வேண்டியதானே? இவா கையில அவ கூந்தல், அவ கையில இவ கூந்தல். சக்கரத்து யார் என் புருஷன் முன்னாடி யாரட்டி நீ முடிக்க? சரி, அவ முடிவா கையில ஒரு நாள் நல்லா இருக்கும், மறுநாள் அவ்வளவுதான், சந்தி சிரிச்சிரும். பாலும் புளிக்கும் பழக அப்படித்தான். அப்படின்னு. ஆமா, இதுதான் நானும் பாலே குடிக்க மாட்டேன். ஒரு ஊர்கையா வச்சுக்கணும் பழக்கத்தை. அவ்வளவுதான். அது அப்படி பேரணும். ஆனாலும் இந்த அம்மா பார்வதி சரி இன்னைக்கு வரட்டும். கண்டிப்பா 2ல 1 தெரியணும். அவரை நானான்னு பாத்துருவோம். சிமிழுக்குள்ள அடைச்சி முந்தானிய பிடிச்சு வச்சுட்டா. இவர் படி அளக்க போறேன்னு என்கிட்ட பிராடு விட்டு எடுத்துருக்காரு. 8வது நாளாச்சு ஈஸ்வரன் வந்திருக்கிறாரே. சபாஷ். அதாவது என்ன, வீடு தேடி சண்டக்கரங்களா இருந்தாலும் சரிதான், முப்பழி செய்து வீட்டு முன்னால வந்து நின்னா வாங்கன்னு கேட்கணும். அதுதான் நம் தமிழ்நாட்டோட பண்பாடு. அதுதான் ராஜ மரியாதை. சரா இல்ல பேச முடியலையா? ஆமா, மாடு தலையாட்டின மாதிரி ஆட்டையா செய்யணும். இல்லன்னா அவங்க வர தெரிஞ்ச கதவை பூட்டிட்டு ஓடிடணும். நீங்க வரும்போது போன் போட்டு வாங்க இப்படி சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் அதான் எதுக்கு, காப்பிக்கு செலவாயிருமே. நீங்க வந்தீங்கன்னா இப்படி ஆட்களை என்ன செய்ய முடியும்? நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா ஒரு காப்பி வடை கப்பிய துட்டுல ரைஸ் கதவை பூட்டிட்டு ஓடிடுவேன். அதாவது ஒரு வீடா இருந்தால் சரி, வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணும். கண்டிப்பா. ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கணும். கொடுத்து நிறைய போறது இல்ல, கிடையாது. கொண்டு கொடுத்து தண்ணிய கொடு உன் கைட்டு அப்படியே பாயாசம். யாரா வந்தாலும் சரி,
வீட்டுக்கு வாங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு சொம்பு தண்ணி தான் முத கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு போனா ஆமா உடனே வந்து சாப்பிடுதீங்களா சாப்பிடுதீங்களா. பெரியவங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது என்னைய மாதிரி சின்ன பிள்ளைங்க அதுக்கு சமமா உட்கார கூடாது அப்படின்னா கீழே உட்கார்ந்துதான் பழக்கம். சிலவங்க சொல்லுவாங்க எப்படி சாப்பிடல அவங்களும் நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்களா. கரெக்ட். அவங்களுக்கு மேடன்னு நம்மளுக்கு பள்ளம் இங்க பசி பவரா இருக்கும். சரி சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு காலத்துல ஒரு அம்மா பசியோட போயிருக்காங்க. சரி. பக்கத்து வீட்டு அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காங்க. சரி. இந்த அம்மா விளையாட்டுக்கு சொல்லிச்சான், என்ன ஏக்கா நீ எங்க வீட்டுல சாப்பிட மாட்டியே. ஆமா என் பாதவத்தி இனி உன் வீட்டுல இலை போட்டா நல்லா இருக்காதுன்னு பாவாடை சேலையை இறுக்கி கட்டிட்டு பக்கத்து வீட்டு அடிபொம்புல வந்து தண்ணி குடிச்சிருக்கா தெருவுல. சரி சரி. நான் அப்படி யாரையும் கேட்கல. அதான் சாப்பிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதாவது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா எந்த ஆளு சாப்பிடுவாங்க, வச்சு கொடுக்கணும். ஆஹா கொண்டு வந்து முன்னால வச்சு தட்டை வச்சு சோற வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. வேண்டாரவுக்கு சாப்பிடுங்கன்னா என்னையும் சாப்பிட. கண்டிப்பா. அடி வயித்துல இருந்து வரணும் வார்த்தை. வார்த்தை உன்னீர் உன்னீர் உன்னீர்னு சொன்னாதான் வீட்டுல உணவா இருந்தோம். சபாஷ். லைட்டா சாப்பிடுங்க நம்ம சம்பளத்தை போட்டோம்னா நமக்கு மரியாதை இருக்காது. கிடையாது கிடையாது. அதுன்னு சிலவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் இந்த அம்மா பார்வதி 8 நாளாச்சு இன்னும் வரலையே. அவ வாங்கன்னு கேட்டாளா? இல்லையே இல்லம்மா. அவ உந்தத்தால முடியலையே மக்களையே வாக்களையே பகவானையும் மக்களையே வாக்களையே அம்மையான பார்வதியார் வாகலியா பகவானையும் மக்களையே வாக்களையே அம்மையான பார்வதியா அம்மா பார்வதி வந்திருக்காரு வாங்கன்னு கேட்கல. அந்த காலத்துல உள்ள அம்மா சரி வீட்டுக்காரங்க ஆமா வெளியில போயிட்டு வந்தாச்சுன்னா கண்டிப்பா, அதாவது பெத்த அம்மா வந்து சரி புள்ள வெளியில போயிட்டு வந்த உடனே என்ன செய்வா? என்ன செய்யணும்? ஐயா என்ன காப்பி குடிக்கியா? ஆமா. ஐயா காப்பி குடிக்கியா? தண்ணி குடிக்கியா? ஆமா. கொஞ்சம் சாப்பிடுதியாம்பா. சபாஷ். இப்ப உள்ள வீட்டுக்காரம்மா என்ன செய்தா? என்ன அவ அம்மா வாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம என்ன செய்வோம்? நம்ம வேலையை பார்ப்போம். சம்பளம் வாங்கியாச்சா? கடன் கொடுக்கணும்ல இருக்கா பையில? ஆமா அதுதான் முக்கியம். சம்பளம் போன கூட மாதிரி இல்ல. என்னய்யா கொஞ்சம் கம்மியா தான் தந்திருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. என்ன அப்படி சொன்னோம்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒழுங்கா இருந்தா நீ ஹஸ்பண்ட் இல்லனா சஸ்பெண்ட். ரைட். சரி கையெழுத்து. சரி கரெக்ட் தானே? சரி. ஆனா பெத்தவ மனம் பித்து. கண்டிப்பா. பிள்ளை மனம் கல்லு. ஆனா பார்வதாதேவி வந்திருக்கார வந்தனங்கள் செய்யல. சபாஸ். அவங்க தலைய முடியல. பெண்ணா பிறந்தவா வீட்டுல இருந்தா சிரிச்ச முகமும் சீதேவி இருக்கணும். கண்டிப்பா. இங்க முழிச்ச முகம் மூதேவியா தான் வந்திருக்கு. இங்க அப்படிதான் முழிக்காம பிறத்த. சரி நேத்து அப்படிதான் முழிச்சிட்டோம் போலுக்கு. ஆனா சிரிக்காம சிரிப்பே அப்படிதான் இருக்கு நேத்து. ஆனால் என் அம்மா பார்வதி, என் தாயே பார்வதி என்ன நடந்தது நீ சொன்னாதான் தெரியுமா? ஆமா இப்படி மூஞ்ச இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா தெரியாதா? பகவானே பகவானே அருமையோட வார்த்தை கேளோ ஆயுள்ள மறுக்களுக்கு மனுக்களுக்கோ இல்லாமலே இழந்து வந்திரைய வந்தீரா அவள் கேட்கும் போதோ ஏது சொல்வார் அம்மை அவள் கேட்கும் போது ஆண்டவண்ணா ஏது சொல்வார் ஏது பார்வதி பகவான் கிட்ட கேட்க. சரி அம்மா என்ன 14 லோகத்திற்கும் படியிழந்து வந்தீங்களா? அத்தான். ஆமா. கள்ளங்கபடம் சூதுவாதி எனக்கு கிடையாது பார்வதி. கிடையவே கிடையாது. உங்க அண்ணன் கண்ண மாதிரி நினைச்சியா? உங்க அண்ணன் மாதிரி என்ன நினைச்சியாக்கும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தான். சரி. என்னிடத்திலே 2 ஜீவன் பட்டினியா இருக்கிறதை ஆமோ ஆமாம்மா இருக்க வாய்ப்பே இல்லம்மா. சரி இருக்கு இல்ல எங்க இருக்கு எங்க எடுத்தா தானே தெரியும். சரி வாய்ப்பு இல்ல. பட்டினிக்கு வாய்ப்பு இல்ல. ஓ சரி பட்னியா. பார்வதி சொன்ன உடனே சரி அவள் சிமிளை மெல்ல திறந்தாளே சிமிளை மெல்ல திறக்கும் திறந்த போதோ
அவை கொண்டே கௌரி கண்டோ சுத்தி வருகுதையா வருகுதையா ரேகுதையா உலவட்டம் போடுதையா போடுதையா சுத்தி வருகுதையா வருகுதையா ரேகுதையா உலவட்டம் போடுதையா போடுதையா. ரெண்டே ரெண்டு எறும்பு சபாஷ். இப்ப 2000 இனத்தை பெருக்கிட்டு கண்டிப்பா. அதாவது எறும்பு வாயில ஆமா. தினையரிசி இருக்குதா? சபாஷ். ஆமா தினையரிசி வாயில எறும்பு இருக்கா? சரிதான். அதாவது எறும்பு வாயில 2 தினையரிசி இருக்கு. கவ்விக்கொண்டு சுற்றி சுற்றி யாரு கால சுத்துது? யாரு யாரு? என் அப்பனான சிவபெருமானுடைய காலை. ஏன்னா அவர் தானே படியளந்தாரு. கண்டிப்பா. பார்வதிக்கு விற்குனது இல்ல வரைச்சது இல்ல. என்ன இப்படி நடந்துருச்சு? நம்ம பட்டினியா தானே வச்சோம். ஆமா, சந்தேகம் வேற போட்டுட்டோமே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இனி ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா. அப்பம் பார்வதி அழைத்து என் ஆண்டவன் சிவபெருமான் சபாஷ். அம்மா பார்வதி ஏ தாயே பார்வதி செப்புக்குள்ள இருந்துட்டாளோ இருந்துட்டாளோ மாயமில்லை அறைக்குள்ள இருந்துட்டாளோ இருந்துட்டாளோ மாயமில்லை மாயமில்லை ஆழத்தில் இருந்துட்டாளோ 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 மாயமில்லை மாயமில்லை மானத்தில் இருந்துட்டாளோ இருந்துட்டாளோ மாயமில்லை மாயமில்லை. பார்வதி என்ன? செப்புக்குள் இருந்தாலும் சிவனுக்கு தெரியாத மாயமில்லை. எனக்கு தெரியாத மாயமே கிடையாது. அறைக்குள் இருந்தாலும் அரணுக்கு தெரியாத இந்த அரணுக்கு தெரியாத மாயமே இல்லை அம்மா. என்னை அவமரித்து இந்த தவறை நீ செய்ததனாலே சரி. இப்படி செய்யலாமா பார்வதி? தப்புதான் சுவாமி. சுவாமி தெரியாம தானே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது என்ன? தெரிஞ்சு மிதிச்சு போட்டு. ஆமா. முதல்ல தப்பு செஞ்சு போது பயப்படவே மாட்டான். ஏன் 4 வைப்பு வச்ச உடனே அப்படியே கொலைவா. கொலை பச்சை பிள்ளை கறி பார்த்து அடியும். சரி அப்படின்னு அப்படின்னு அடி மேல விழுந்த பிறகு அடியாள் நான் செய்த கூற்றாரணாரே அரணாரே பொறுக்க வேணும். அடியாள் நான் செய்த கூற்றம் சிவனாரே பொறுக்க வேணும். சிவனாரே பொறுக்க வேணும். பார்வதியால் செய்த குற்றம் செய்த குற்றம் இதே குற்றம் பொறுக்க வேணும் பொறுக்க வேணும். பார்வதியால் செய்த குற்றம் செய்த குற்றம் இதே குற்றம் என் பகவானே பொறுக்க வேணும் பொறுக்க வேணும். பார்வதி என்ன? உனக்கு நான் ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். சுவாமி என்ன? வேண்டாம், தெரியாம செஞ்சுட்டேன். தெரியாம தானே? ஆமா. நான் சொல்லிட்டு தானே போயிருக்கேன். உன்கிட்ட நான் சொல்லாம போனேன்னு நினைச்சுக்கோ. நீ தெரியாம செய்வேன், நான் மன்னிக்கதான். அவ்வளவுதான், எப்படி மன்னிக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பார்வதி என்ன? என்னை விட்டு பிரிந்து சரி. பம்பையாத்தங்கரையில போய் ஒரு 8 நாள். எனக்கு எப்போ இதுல இருந்து விமோச்சனம் கிடைக்கும் சுவாமி? எப்ப அப்ப சாமி விட்டுட்டு இருக்கியா? ஆமா, இந்த பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்வதா தேவி எங்கே வருகிறாள் தெரியுமா? எங்கே எங்கேமா வருகிறாள்? சொந்த அங்கடந்தே கருணை செங்கலை வாழ விட்டாள். நாட்டு கிணறு விட்டு ஏக போக பட்டேனமா ஓசராச நாடு விட்டு புல்வேறிய பட்டேனமா அம்பையா சங்கரையாடிலே அம்பையா சங்கரையாடிலே பார்வதியால் ஓடிவாரா அம்பையா சங்கரையாடிலே அம்பையா சங்கரையாடிலே பார்வதியால் எங்குவாரா. பம்பையாத்தங்கரைக்கு வர்றா. சரி. ஒரு தவறு செய்யலையே கிடையாது. இந்த மனுஷங்க நேத்து கூட நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு ஆமோ அம்மா இன்னைக்கு எதுக்காரு? சரி. அப்ப சந்தேகம் படுத்துற வேலை அதான். சரி. பார்வதி ஒரே நினைப்பு. யாரு யாரு மேல? பரமசிவன் மேல. சரி. வரும்ல அண்ணன். ஒரு நாள் விட்டு பிரிஞ்சது இல்ல. சரி. அன்னைக்கு மட்டும் பிரிய போறா. நீங்க எல்லாம் புரிஞ்சிருக்கீங்களாச்சு? நான் செத்த பிரிஞ்சு கொடுவோம்.
ஆமா உங்க வீட்டம்மெல்லாம் உங்க மேல நினைப்பாதான் இருப்பா அவன. லேசுவா 10 நாளைக்கு அங்க போவா 10 நாளைக்கு இங்க போவா 10 நாளைக்கு எங்க வீட்டுக்கு போவா. என்ன ஒரு வாரத்துக்கு ஒரு 10 கட்டு மட்டும் மாறும், ஆமா அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. ஏன் அங்க அன்னைக்கு தான் கறி அடிச்சு சாப்பிடுவோம். சரி. அன்னைக்கு மட்டும் எனக்கு வீட்டு பெருவிழா நான் வந்து போகும்போது 2 நாளா போவோம்ல. சரி சொல்லிட்டே போங்க, அதான் நல்லது. செலுச்சுமி ஆ சோறு போகிட்டே போகலையா ஆ வேட்டி கட்டி விடு. வேட்டியை கட்டி விடணுமா? ஏன்னா பச்சை போடு கடைக்கு பேட்டில போட்டிய. சரி சரி சரி. நம்ம குட்டாட்ட இப்படி சொல்லிட்டு போமா சட். அவங்க இனி பிள்ளைம்பா அடங்க பிள்ளை சாப்பிட்டு தூங்குங்க. சரி சரி பேன் போட்டுட்டுமா? சரி சரி பாசம் தூங்கு பிள்ளை தூங்க போட்டு தம்பி விட்டு உங்க ஊர்ல அப்படி எங்க வீட்டுல போய் படுக்க வாங்க முடியலையா? அங்க அப்படி இருக்கு. சரி இருக்கட்டும். மேட்டுக்கு வாக்கா. எல்லா வீட்டமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. உங்க வீட்டுல எப்படி இருக்கு பாருங்க. சரி உங்களை வச்சு பார்க்கணும். சரி மேட்டுக்கு வாக்கா. சரி. பார்வதா தேவியானவள் 8 நாளா சரி அப்படியே அண்ணன் தண்ணி அருந்தாமல் இருக்கா. சபாஷ். பகவானுக்கு பார்வதி மேல் ஒரு ஞாபகம். என்ன? ஏன்னா 2 பேருக்கும் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா அப்ப 8 நாள் கழித்தது பகவான் வர்றாரு. கண்டிப்பா. அப்ப பகவானுக்கு வாகனம் என்ன என்ன வாகனம்? ரிஜிப வாகனம். சபாஷ். வாகனத்திலே வந்த உடனே அம்மா பார்வதி ஆமா சரி இருந்தாலும் தப்பு செஞ்சிட்டோம், ஆமா ஒரு வாட்டி மன்னிச்சு கேட்போம். மன்னிக்காரான்னு பாப்போம். அதெல்லாம் அதாவது தப்பு செஞ்சா தண்டனை கண்டிப்பா அனுபவிச்சே அப்ப ஆகும். அத நம்ம நேர்ல கேட்டுறணும். சபாஷ். தெரியாம நடந்து போச்சு, ஆமா இந்த வாட்டி மன்னிச்சுக்கோங்களேன். அப்படி சொல்ல மாட்டிக்காங்களே. அடியாள் நான் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேணும், அரணாரே பொறுக்க வேணும். அடியாள் நான் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேணும், சிவனாரே பொறுக்க வேணும். அடியாள் செய்த குற்றம் இதே குற்றம் அவளே பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். அவளே பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். பார்வதியால் செய்த பகவானே பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். அப்படி சொன்னார் பாத்தீங்களா? ஆமா. பார்வதி என்ன? உனக்கு என்ன வர வேணும்? நான் என்ன வரம் கேட்டாலும் சுவாமியில் நீங்கள் மறுக்காம தர வேண்டும். ஐயா ஆண்டவனே பகவானை எம்பெருமானே. இல்லாத வரத்தையா கேட்டுருவேன்? உங்ககிட்ட தெரியாத இல்லாத வரத்தனை கேட்டுருவனா? ஆமா ஆமா, நீ என்ன வரம் கேக்குறியோ கேளு. நீ எது கேட்டாலும் தாரம் பார்வதி. சரி அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா ஆண்டவனே பகவானை சுவாமி எனக்கு கடவரில் கை குழந்தை கை குழந்தை ஐயா வேணும் ஐயா ஆளனில் பிள்ளையாரு பிள்ளையாதோ கத்திக்கிட்ட வேணும் ஐயா வேணும் ஐயா பிள்ளையாரு பிள்ளையாதோ பிள்ளையாதோ எனக்கு வேணும் ஐயா வேணும் ஐயா புருஷனில் பிள்ளையாரு பிள்ளையாரே எனக்கு வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா. பார்வதி என்ன என்ன நியாயம் இது? என்ன வரம் இது? புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்திலே இல்லை, சபாஷ். கணவன் இல்லாத கை குழந்தை கரிலோகத்திலே இல்லை, இந்த அகில உலகத்திலேயே கிடையாதம்மா. ஆளன் இல்லாத பிள்ளை அகில உலகத்திலே இல்லை. சபாஷ். ஆமா என்ன நமக்கு 2 பிள்ளை இருக்கானே. அப்படியா? ஆன மாதிரி ஒரு பையன், சரி அழகா ஒரு பையன். சரிதான், நீங்க இப்படி சொல்லுங்க. நான் என்ன நம்ம பிள்ளை இல்லைன்னு சொன்னேனா? ஆமா சொல்லவே இல்லையே. மூத்தவன் எங்க போயிருக்கான்? மூத்தவன் பிள்ளையார். ஆமா பொறுக்கி வீங்கி சாமா சாப்பாடு எங்கெங்க கிடைக்கும் அங்கங்க போய் உட்கார்ந்துக்கிடுவான், திருப்தியா இலை போட்டுருவாரு. சபாஷ். என்னையா பண்ணிக்கு வேட்டை பண்ணி வேட்டையாட போறாரா? தண்ணி கிணறு சரி அப்படின்னு சொல்றான். தண்ணிக்கரை, காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஆமா எல்லா பக்கமும் இருக்காரு. சரி. அடுத்து இளைய பிள்ளை வேல்முருகன். யாரு யாரு? புள்ளி மயிலேறி ஆமா துள்ளி விளையாட போயிட்டான். கண்டிப்பா திருச்செந்தூர்ல. ஆமா அங்கதான் இருக்காரு, போய் பாத்துட்டு வாங்க. அதான் சரி. அதனால நீங்களும் படியலுக்கு போயிருவீங்களே ஆண்டவர். ஆமா
நான் ஒத்தையில இருக்க நானும் மனுஷிதானே. ஆமா, எனக்கும் மனசு இருக்காதா? அதானே. ஆமா. நான் என்ன கல்லா? சரி. அதனால எனக்கு புருஷன் இல்லாத புள்ள வேணும். ஆமா. என் அம்மா பார்வதி. சரி. அம்மா என்ன? 3வது புள்ள வேணுங்க. ஆமா. அதாவது குழந்தைங்கிறது ஆமா. ஆண்டவனா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம். கல்யாணம் முடிந்து ஆமாம்மா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி. தாம்பத்திய உறவில் ஆமோ ஆமாம்மா. 10 மாதம் சரி 300 நாள் கண்டிப்பா பிறக்கக்கூடிய பிள்ளையே கையில்லாமலும் கால் இல்லாமலும் எப்படியோ ஊனமா பிறகு நீ புருஷன் இல்லாத பிள்ளை பாருங்க ஐயா, இதான் புருஷன் இல்லாத. சரி. புருஷன் இல்லாத பிள்ளை இப்படித்தான் இருக்கும். சரி. அப்ப பார்வதி, என்ன உனக்கு கட்டாயம் புருஷன் இல்லாத பிள்ளை வேணுமா? கண்டிப்பா வேண்டும் சுவாமி. சொன்னபடி கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். 8 நாளைக்குள்ள. ஆமா. குழந்தை பிறக்கலையா? என்னய்யா? பிறகுதான் செய்யுது. டெஸ்ட் டியூப் பேபி. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. அம்பளைக்கு தெரியாம குழந்தை பிறக்குது, அம்பளைங்க இல்லாம குடும்பம் நடக்குது. கடைசியில சொல்லுதான் பாரு, மகா கணபதிங்க. அந்த மனுஷன் தூக்கி உள்ள போடுதான். படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு கணபதி தூக்கி உள்ள போட்டுற வேண்டியது. மகா கணபதி. சரி சரி. இருக்கிற மனுஷன் மகா கணபதின்றது. அதானே. யுகம் கலியுகம். யுகானே. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட விளையாட குழந்தை வேணும் சாமி. எனக்கு கையில் வைத்து விளையாட விளையாட குழந்தை வேணும் சாமி. கொஞ்சம் விளையாட புள்ள வேணுமா? ஆமா. பார்வதி 8 நாளைக்குள்ள புருஷன் இல்லாத புள்ள கேக்கா? கண்டிப்பா. ஒரு 10 மணிக்கு கேட்கக்கூடாது, கரெக்டா 3 மணிக்கு கேட்கலாம். கேக்கானே. 10 மணிக்கு கேட்டா கொடுத்துருப்பேன். 3 மணிக்கு கோழி கூட கேட்கல. சரி சரி. அது பரமசிவன்ல. சிவன்ல நம்மளாம் யாரியா? நம்மளும் ஒரு சுசிபி. அவரு ஊதி விட்டா அதான் சுசிபியா. நம்ம ஒரு குசு. சரி சரி. அவருக்கு அப்பம் பார்வதி அகத்தோடு பிள்ளை வரம் கேட்கிறாள். சுபாஷ். இவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தாலும் இப்படி மண்ணைத்தான் கொடுக்க வேண்டும். ஆமா ஆமா. எப்பேற்பட்ட எண்ணம். மைந்தர் வரம் கொடுத்தாலும் ஆமிஷம் வருந்தக்கூடிய மைந்தரைத்தான் கொடுக்கணும். பழி வாங்கணும் பழி வாங்கணும். சந்தேகப்பட்டுட்டா. புருஷன் இல்லாத புள்ளதானே வேணும். ஆமா. நான் என்னென்ன சொல்றேனோ அதுபடி நீ கேட்கணும். சுவாமி, நீங்கள் என்ன சொல்கிறோனோ அதன்படி நான் கீழ்ப்படுகிறேன். என் அம்பிகை பார்வதியை வரவழைத்தீராண்டவன் சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா சொல்லி வந்தார்? ஏ வாடி பெண்ணே பார்வதியே, ஒன்று சொல்ல கேளோ. வெள்ளி கையிலே கொண்ட வாழலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணாரிலே மணி விளக்கோ விளக்கு எரியுதம்மா. விளக்கு முன்னாலே தானியை ஆண்டவனோ காலை குண வேணும். 2 மூட வேணும். 2 மூட வேணும். பார்வதியே இருந்து கண்ணிரண்டு மூட வேணும். சரி. பார்வதி, என் வார்த்தைக்கு மறு வார்த்தை. பார்வதி இங்க தூணுகிட்ட போயிட்டேன். ஆமா, இங்க பாருங்க, கண்ணை மூடி தூணுகிட்ட போயிட்டேன். எப்போதும் வச்சுக்கோங்க பத்திரமா. என் பிள்ளைய பத்திரமா வச்சுக்கோங்க. இப்ப பொறுத்து ஒரு செயலாத புள்ள கேட்டாளா? ஆமா. அந்த ஆரிவள்ளி கையில வடக்கு கொண்ட வாசலை ஆமாம்மா. ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணலை தூண்டார மடிவிளக்கு சுடர்விட்டு எரியுது. எந்திரிச்சு போறேன். என்னைக்கும் அணையக்கூடிய விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும். எதனால? எதனால? எதனால மகேஷ்? 9 நம்பர் கிட்ட போயிடாத. சரி, கரெக்டா 13ஆம் நம்பர் தூணு. ஆனா எண்ணிக்கிட்டே போறேன் தூணை. ஒண்ணு திரி இருக்காது, இல்லன்னா என்ன இருக்காது. அவ்வளவுதான். ஆமா. அதுல ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அவ்வளவுதான். முழு முழுன்னு எரியும். ஆமா. கொழுந்து விட்டு எரியும். சரி. ஆமா. டப்புன்னு ஆஃப் ஆயிரும். கண்டிப்பா.
அப்பா அப்படி எரிஞ்சு கொண்டிருக்கும் போது சரி பார்வதி 2 கண்ணையும் அப்படியே சிக்கனு மூடிக்கிட்டா. சபாஷ். முந்தானிய ஏந்திக்கோ. ஏந்திக்கிட்டேன். காலை வண்டி போட்டிருக்கியா? வண்டி போட்டா அப்பா கொடை யார் அடிப்பா உங்களுக்கு? ஈர துணி மாத்தப்படாது. சரி குளிச்சுட்டு வா போ. தொட்டி பின்னாடி கிடக்கு எஞ்சி போட்டா. சரி போட்டா இப்ப விட்டானா முங்கிட்டு வந்துருவா. இப்ப முங்கிட்டு வீட்டை பத்து போயிருவேன் அண்ணா. சரிதான் பாத்துக்கோ. சரி அப்ப பார்வதி சொல்லும் போதே பகவான் கண்மூடி பார்வதி நிக்கா. கண்டிப்பா. அப்ப ஆண்டவன் பார்த்தாரு. சரி இந்த விளக்கு தெரிய அணைய விடக்கூடாது. அணைய விடக்கூடாது. அப்ப தெரியதான துண்டிடாரே முத்து போற மோடு விழுவோரையா மகளம் போற மோடு மகளம் போற மோடு கூட சென்று விழுவோரையா பவளம் போல மூன்று தோடு பவளம் போல மூன்று தோடு மலை சென்றே விழுவோரையா முன்ன வாழ ஒரு ஐயா வீடல்லே உழவி போனே இப்படியா பிள்ளை கேட்டேன்? நான் எப்படி பிள்ளை கேட்டேன் அண்ணா? என் பிள்ளைக்கு கண் இல்ல, சரி காது இல்ல, மொழி நான் முத்தம் கொடுக்கணும். எங்க முத்து கொடுக்கணும். எதுல போய் முத்து கொடுக்க? அம்மாடி சோத்துல போய் முட்டையா? மொட்டு முழுக்குன்னு இருக்கக்கூடியது எதுவுமே இல்ல. இல்லனே. ஆமா முக்கியமான பொருள் 3 இல்ல. அந்த அம்மி குழவி கூட 2 பக்கம் பிடி இருக்குமே பகவானே. அதுவும் இல்லையே. என் குழந்தைக்கு ஒரு பிடி இல்லையே பகவானே. நம்ம கிளவி இருக்கல வீட்டுல கிளவி. ஆமா கிளவி அரைச்ச குழவி கூட 2 பிடி இருக்கும். கிளவி அரைக்கக்கூடிய குழவிக்கு 2 பிடி இருக்கும். பிடிச்சி அரைக்குது. வா சரி. வெண்டைக்காலாம் சாப்பிட்டோம். காட்டுல கிடக்கும் போதே வெளியே பிஞ்சு சொடல திரும்ப கைலாசத்துக்கே போயிருவாரு. நான் இங்க இருக்க மாட்டேன்ட்டு. சரிதான். அவ வீட்டுல கிடக்க அம்மி இருக்குல்ல. ஆமா. கிளவி அரைக்க அம்மி குழவிக்கு 2 பிடி இருக்கும். ஆனா என் பிள்ளைக்கு ஒரு பிடி இல்ல. அது இல்லையே. இல்ல. காட்டுல கிடக்கும் போதே வெளியே பிஞ்சு. ஆமா. அது கூட ஒரு காம்பு இருக்கும். சரி. அது தானும் கூட இல்ல. சரிதான். நீ பிள்ளையா பார்வதி? என்ன நீ கேட்டது புருஷன் இல்லாத புள்ள 8 நாளைக்குள்ள. அதுக்கு இப்படிப்பட்ட பிள்ளையா சுவாமி? இந்த புள்ள உனக்குத்தான். இனி ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி சொல்லாதீங்க. ஆமா நான் அழுவேன். புள்ளங்கிறது 10 மாசம் ஆகணும். கண்டிப்பா. 8 நாளைக்குள்ள புருஷன் இல்லாத புள்ள வேணுங்க. அப்ப இப்பதான் பிள்ளை கிடைக்கும். இது உனக்குத்தான். சபாஷ். இத வச்சு ஐயா என்ன இந்த புள்ளைய கொண்டு இந்த கூட்டத்துல வச்சோம்னா என்ன பார்த்தவளா எழுத்தனமா சிரிப்பாளே. பேசுவா பேசுவா ஏளத்தனமா சிரிப்பா. எல்லா புள்ள வாரியம் பிள்ளை எனக்கு வேணுமே. என் பிள்ளைக்கு உருவெடுத்து கொடுங்கள் பகவானே. பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனை வரவழைத்தார். சபாஷ். பிரம்மன் உருவெடுத்தார். கண்டிப்பா. ஆண்டவன் உயிர் கொடுத்தார். சபாஷ். என் பெருமாள் கண்ணன் ஆமா கண்ணுக்குள் ஒளி கொடுத்தார். அருமையோ அருமை. பிள்ளைய பிறந்த உடனே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்படி தலைகளை தூக்கி போட்டு சட்டு சட்டுன்னு இப்படி அடிப்பாங்களே. இது என்ன வயசான கோழியா இருக்கு? அது பூனல்ல. ஆமா. எங்க ஊர் பிள்ளை எப்படி அழியும் தெரியுமா? சொல்லு. எப்படி? சரிதான். பாட்டிக்கு கொஞ்ச நேரம் இருங்க. நல்லா இருக்கு. சரி. புள்ள அழுதுல எப்படி அழுகுது பாருங்க. கொஞ்சம் வயசான பிள்ளைதான். நீங்க எல்லாம் தொட்டில உங்க பேரம்பேத்தியில போட்டிருப்பீங்களா? இப்படித்தான் அழுகுது. அப்ப பெத்த மனம் பித்து. சபாஷ். பிள்ளை அழுத உடனே போய் எடுப்பாள்ல. கண்டிப்பா. அப்ப குழந்தைக்கு உயிர் கொடுத்த உடனே புள்ள அழுகுது. கண்டிப்பா. அப்பவாரி நல்ல எடுத்தாள் வலது கண்டோ முத்தமிட்டார். நல்ல எடுத்தாள் வலது கண்டோ முத்தமிட்டார். ஏந்தி நல்ல எடுத்தாள் இடது கண்டோ முத்தமிட்டார். ஏந்தி நல்ல தான் எடுத்தாள் இடது கண்டோ முத்தமிட்டார். ஏந்து நல்ல எடுத்தாள் ஏந்து நல்ல
வாரி எடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள். ஷபாஸ். ஏந்தி எடுத்து இடது கண்ண முத்தமிட்டாள். முத்தமிட்டாள் முத்தமிட்டாள். உள்ள ஒரே அழுக அழுக அழுக. உள்ள வந்து பிறந்த உடனே அழுதுறணும். கண்டிப்பா. அழுதாத்தான் நல்ல புள்ள. அழலன்னா கெட்ட பிள்ளையா? அழலன்னா இப்படி தலைகளை போக்கி பிடிச்சு நாட்டிடுவாங்க. தட்டு சட்டுன்னு இப்படி அடிச்சிருக்காங்க. சட்டுன்னு அடிச்சாதான் புள்ள அழும். கண்டிப்பா. எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா பாத்துக்கோ. சரி பாத்துக்கோ, இவ பாத்துக்கோ, ஸ்ரீமந்தத்துக்கு வீட்டுக்கு போயிட்டா. சரி. யார் வீட்டுக்கு? யார் வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு. சரி. அப்போ பக்கத்து வீட்டுக்கு கிளவி சொல்லுவா, என்ன சொன்னா? ஐயப்பா ஆப்பிள் பழமும் குங்குமப்பூவும் வாங்கி கொடு அப்படின்னா. சரி. நான் 2000 ரூபாய் வட்டிக்கு எங்க வரேன்? ஆணவத்துக்கு வரேன். ஆணைகுளத்துக்கு. அலமல்ல போய் அலமல்ல வீட்டுக்கு. சரி. வட்டிக்கு வாங்க. வட்டிக்கு 2000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி ஆ ஆப்பிள் பழமும் குங்குமப்பூ வாங்கி கொடுத்தேன். சரி. கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டேன். சரி கேரளாக்கு வேலைக்கு போயிட்டேன். ஆமா, ஐக்கிரோண்டு கொண்டு சேதாச்சியா பொண்டாட்டிய. சரி. குங்குமப்பூ எல்லாம் பார்க்க வேலை. சரி சரி. என்னங்க நீங்க அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னா. அப்பா ஆயிட்டீங்கன்னு இருக்கா. ஆமா. சரிண்ணே. சரி, நான் உடனே பிள்ளைய பாக்கணுங்க வரேன். சரி. இது பெட்ல பாத்தியா கருப்பேன் இருக்கு பாத்தியா? ஆமா. என்னது கருப்பு? சரி. பெட் ஷீட். ஆமா. அதுவும் பையிலும் ஒண்ணா இருக்கான். கருமண தூர் மாதிரி இருக்கான். என்னடா அப்படி எப்படி பிள்ளை எங்க இந்த கடக்காமலா? சரி. எப்படி நீ ஜோப்பு நானும் ஜோப்பு, பிள்ளை என்ன கருமண தூர் மாதிரி யாரு? என்ன சொன்னானே? ஆமா. அந்த சொல்லுதா தலைப்பிள்ளை தாய்மாமன் ஜாடனா. அப்ப தாய்மாமன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? சரி அப்படின்னு அன்னைக்கு போனவதான் நம்ம வீட்டுக்கு வரல. தம்பி ஜாடையில இருந்திருக்கானே. வான் தம்பி ஜாடையில. தம்பி ஜாடல தலைப்புல தாய்மாமன் ஜாடையாம். இழுத்து விடுதா இருக்கிறது தம்பி ஜாடையில. சரி சரி. குங்குமப்பூ 2000 ரூபாய்க்கு அது எடுத்து விட என் சொக்காரன் ஜாடையில இப்ப வச்சு வாழதான். என்ன செய்ய? பங்காளி சடையில இருக்கு. இப்ப நல்லா இருக்காளா? வேண்டான்ட்டேன். வேண்டான்ட்டியா? அவ தங்கச்சி கூட்டு. தங்கச்சியா? அவன் ஒரு மாடு பிடிக்கலாம், வேற மாடு பிடிக்கலையா? அதானே. ஒரு மாடு ஒழுங்கா பால் குடுக்கலன்னா இன்னொரு மாடை பிடிச்சுதான். கூட்டி இருக்க வீட்டுல கும்ப எப்படி அடிச்சுட்டு போயிருவாங்க கும்மி. அதான் இது சேஷம் தானே. அது சரி. என்கிட்ட நல்லா இருந்தா சரி. அப்படி இருக்கும் போது இவளுக்கு இந்த கோயிலுக்கு போனேன். சரி. ஐயன் கோயிலுக்கு போனேன். ஆமா. பொட்ட பிள்ளை ரெட்ட பிள்ளை. ரெட்ட பிள்ளை பாடுறா. கிளி மாதிரி. கிளி மாதிரினா உதட்ட பாத்தியோ? நக்கும் மாதிரி. ஒரு நக்குமா மாதிரி. சரி. ஒரு மாதிரியே இருக்கு. புள்ள நல்லா இருக்காளா? இப்ப எங்க இருக்கா? அங்க நம்ம வீட்டுல 2வது உள்ளவா. சரி சரி. அப்படி இருக்கும் போது சரி பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேண்டுமே அத்தாடின்னு சொல்ல. அம்மா ஆமாம்மா. உண்டையமாக உருண்ட பிள்ளை உருண்ட பிள்ளை உருண்ட பிள்ளை சுவாமி ஒரு பெயரா ஒரு பெயரா உண்டமாக உருண்ட பிள்ளை உருண்ட பிள்ளை உருண்ட பிள்ளை உண்டை சுவாமி ஒரு பெயரா ஒரு பெயரா பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஒரு பெயரா ஒரு பெயரா விளக்கில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஆண்டி ஒரு பெயரா ஒரு பெயரா சுடரில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஒரு பெயர் உடலையா ஒரு பெயரா ஒரு பெயர் சுடரில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை உடலை மாடன் ஒரு பெயர் மண்டமாக பிறந்த பிள்ளை மண்ட சுவாமி. சபாஸ். மடிவிளக்கில் பிறந்ததனால் மாயாண்டி என்று ஒரு பெயரை நாமம் சூட்டி வளர்த்து சுடர் ஒளியிலே பிறந்த பிள்ளை சுடலை வாட சுவாமி. சுடலு எல்லாத்துக்கும் ஒரு அம்மா. சரி. இவருக்கு மட்டும் 2 அம்மா. எப்படி 2 அம்மா? நானும் போன கூட இப்படி சொல்ல போய் தான் வீட்டுல போய் மாவட்ட போய் சொன்னேன். சரி. ஒரு அம்மா வேண்டாப்ப 100 அம்மா அம்மாட்ட கேளு அப்படின்னு. நான் இந்த எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. அவ பொம்பளை பிடிச்சு போயிட்டா. என்னன்னா உனக்கு மட்டும் சுடலைக்கு மட்டும் 2 அம்மா, உனக்கு ஏன் ஒரு அம்மான்னு சொன்னேன். சரி. 100 அம்மா அவன் அம்மாட்ட போய் சொல்லல அப்படின்னு அவன் சொன்னானா? சொல்லிருக்கான். சரி. பொம்பளை பிடிச்சு போயிட்டா. அட பொண்ணு கோச்சிட்டு போயிட்டானே. ஆமா. வச்சா அதுலயே போட்டு இடிக்கா கண்ணத்துல. சரி. இன்னும் அது கண்ணனும் சரி வர மாட்டேங்குது. ஆமோ ஆமாம்மா. அது பொம்பளை பிடிச்சு. சரி. அதாவது எல்லாருக்கும் ஒரு அம்மா. என் மாயாண்டி சுடலைக்கு 2 அம்மா. எப்படி எப்படி எப்படி? சொடல ஒடியா மறந்து உள்ள. ஏன்னா சரி
அதாவது கைலாசத்துல இருக்கிறது பார்வதி அம்மா. சபாஸ். ஆனா தில்லைவனத்துல இருக்கிறா பேச்சி அம்மா பிரம்மசக்தி. என் தாயாகிய ராட்சுதை பேச்சி பிரம்மசக்தி. ரெண்டு அம்மா இருக்கலாம். அம்மா ஐயப்பன் இருக்காம்ல, கண்டிப்பா. அவ குடும்பத்துல ரெண்டு அப்பா இருக்கு. எப்படி? ஒண்ணு பெரியப்பா, ஒண்ணு சித்தப்பா. சபாஸ். அவன் நல்லா திருத்தர காப்பாண்ணே. அப்பவே அவங்க தெளிவா தான் இருக்காங்க. தெளிவா அந்த காலத்துல அப்படி தெளிவுனா இந்த காலத்துல அதை விட தெளிவா இருக்க வேண்டாமா? சொத்தை பங்கு வைக்க வேண்டாம். சொத்துக்கு வாரிசு வேணும்ல. சும்மா கல்யாணம் முடிக்கல அதானே. அப்ப ஆரிவள்ளி கையில இலை சரி வடக்கு கோட்ட வாசலை. ஆமோ ஆமம்மா. அந்த காலத்துல பிள்ளை பிறந்த உடனே தாலாட்டுவா பெத்தவா. சபாஸ். பெத்தவா பிள்ளைய தாலாட்டினா கீழே விட்டு தாத்தா தூங்கிடுவாராம். இப்ப எங்க அண்ணாச்சி தாலாட்டுவாரு. அதான் பிள்ளைக்கு தாலாட்டினா பிள்ளை தானே தூங்கணும். பக்கத்து விட்டு முனியசாமி ஏன் தூங்குறாரு? அந்த காலத்து தாலாட்டு ஆட்டுனேன். ராகம் அப்படி ராகம். எங்க நீங்க தாலாட்டுங்க பாப்போம். சரிதான். அடுத்த டைலாக் பேசுவீல, அப்ப நான் பேசுவேன். சரிதான். தாலாட்டுங்க. யாரு? அதாவது அந்த காலத்து தாலாட்டு வேற. சரி. இந்த காலத்து தாலாட்டு வேற. இந்த காலத்துல எப்படி? அப்ப நாம் பார்வதி பார்த்து ஆரிவள்ளி கையில வடக்கு கோட்ட வாசலை. ஆமோ ஆமம்மா. அருமை மகனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவரை அழகுடனே மாணிக்க தங்க தொட்டி. நல்ல ஈ போட்டியில அதான் நமக்கும் வரதான் செக் பண்ணே வந்துட்டு. மாணிக்க தங்க தொட்டில் கட்டி. சரி. அந்த தொட்டிலே போட்டு. ஆமா. எப்படி தாராட்டுற தெரியுமா? எப்படி அம்மா தாலாட்டு பாடுகிற? அதாவது அந்த காலத்து தாலாட்டு அவங்களுக்கு பிடிக்கும். இந்த காலத்துல உள்ள தாலாட்டு படிச்சா உனக்கு இவளுக்கு தான் பிடிக்கும். ஏனே அண்ணா எப்படி பிடிக்கும் பத்தியா? சின்ன பிள்ளைல தூங்கிட்டு வாழை ஒரு மரம் வாழைப்புக்கும் ஆயிரம். வாழை ஒரு மரம் வாழைப்புக்கும் ஆயிரம். ராரோ ரரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ ரரி ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ ரரி ராரி ராரி ராரோ. தென்னை ஒரு மரமா தென்னை புக்கும் ஆயிரம். தென்னை ஒரு மரமா தென்னை புக்கும் ஆயிரம். தென்னம்பூ பறிக்க வந்த என் மகனே, தென்னம்பூ பறிக்க வந்த தெள்ளமுதை நீ ஓரங்கு. ராரி ராரி ராரோ ராரி 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 ராரோ ராரி ராரி ராரோ ராரி 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 ராரோ. மாமை அடித்தாரோ
மல்லிகை பூஜண்டாள மாமே அடிச்சாளோ மல்லிகை பூஜண்டாளே அத்தை அடிச்சாளோ என் மகனே அத்தை அடிச்சாளோ அல்லிகை பூஜண்டாள அத்தை அடிச்சாலோ அல்லி பூஜண்டாளே ஆரிராரிராரோ ராரிராரிராரோ ராரிராரிராரோ ராரிராரிராரிராரோ மகனாயி வாயாண்டி சுடலை ஆண்டவரை சரி அப்படியே தாய் போட்டு தொட்டுல போட்டு ஆட்டுதா. சபாஸ். மணி எத்தனை 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 11:50 இருக்கும் இப்பமா. ஆமா, அவர் அங்க தாளாட்டும் போது மாயாண்டி சுடலை ஆண்டவர் மூனைகள். சரி, கரெக்டா 12 மணி. ஆமா, இப்படி மாயாண்டி சுடல சபாஸ் கைலாசத்துல மாணிக்க தொட்டில் தங்க தொட்டில தூங்குதாரு. தங்க தொட்டில படுத்திருக்காரு. அப்போ தில்லைவனத்துல இருந்து என் தாயி பேச்சையும் பிரம்மசக்தியும் சபாஸ். அதாவது இப்ப நம்ம மட்டும் போகக்கூடாது, போகக்கூடாது போகக்கூடாது, மையானக்கரைக்கு போகணும். கண்டிப்பா கண்டிப்பா, அதுக்குத்தானே அவர் அவதாரமா இருக்காரு. மாயாண்டி சுடலை இல்லாத மையானம் கிடையாது, கிடையவே கிடையாதம்மா. சத்தம் போட்டு வாரா பந்தம் கையில ஒத்த பந்தம் கையில எடுத்து ஊழ சத்தம் போடுவாரா. ஒரு பந்தத்தை கையில் பிடித்து ஊழ சத்தம் போட்டு வாரா. எதுக்கு எதுக்கு பந்தம் வச்சிருக்காரு? தில்லை வெளிச்சத்துக்கு. இது யாரு? உறக்கிறது வந்துட்டா தூக்கம் வந்துட்டா வெட்டுப்பட்ட கழுதானே. சரி, எப்பேற்பட்ட ஆளு அவரு, எப்பேற்பட்ட விஸ்வரூபம் எடுத்து வருவாரு. அதானே இப்படியா ஊழ விட்டுக்கிட்டு வந்தாரு. என் அப்படாயே வாயாண்டி சுடலையாண்டவர் வருகிற போது இது ஊம சுடலையா இருக்கும் பொழுது தத்தர தூக்கத்துல சரி காத்து அடிச்சாலும் இலை அசையாது. காட்சி அடித்தாலும் இலை கூட அசையாது. ஒத்த பந்தத்தை கையில் உடைத்து வாராளை. ஆமா, என் தாய் பேச்சு ஊழ சத்தம் போட்டா. சபா என் மகனே வாயாண்டி 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 வரை கொழுந்து வரை கொழுந்து என் மகனே வாயாண்டி. தாய்ப்பால் குடிச்சால் தன்வயிறு நிறையாது. நிறையாதப்பா நிறையாதப்பா. மாறாப்பால் குடிச்சால் மணிகுடல் நிறையாது. நிறையவே நிறையாதே தங்கம். நீ கைலாசத்துல இருந்தா உனக்கு காவயிறு நம்பாதடா. சுடல கண்ணே ஓடியாடா. உடனே அம்மா கூட வந்தண்ணா. சரி, உனக்கு சீக்கிரமா வயிறு நிறையும் தங்கம். அப்படியா அம்மா? நம்ம 2 பேரும் எங்க போனோம் தெரியுமா? எங்கம்மா போனோம்? அந்த தில்லைவானம் போக வேணும்.
இடுகாடு போனால் இறந்த பிண வேகுமடா. வேகுது வேகுது, வாப்பா போவோம். அதாவது என்ன என்னைக்கா இருந்தாலும் தாயும் பிள்ளையும் தான் வருவா. சுபாஷ். அவ அம்மா திருநார் போட்டு பிள்ளைய அலங்காரம் பண்ணுவா. அம்மா அலங்காரம் ஜல்லடம் குள்ளம் எல்லாம் வச்சு கூப்பிட்டு வருவா. பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய அருமை. அம்மோ ஆமாம்மா. அது மாயாண்டி சுடலைய அலங்காரம் பண்ணணும்னா பேச்சியும் பிரம சக்தியும் தான். இந்த ரிபி தான் வேணும் கண்டிப்பா கதைக்கு. ஆமா அம்மா பெத்த தாய் வேணும்ல, வளர்ப்பு தாய் இது. அம்மா கண்டிப்பா. பேச்சரேவா ஒரு கையில சுடரே ஐயா, தொடல ஐயா, சுடரே ஐயா, ஒடிய தொடல ஐயா, வந்த மறுகையில வாழ்வுடே ஐயா, ஒரு யாவா ஏ தொடல ஐயா, சுடல தங்கோ உல்லாச கால்நடையா வா சுடல ஐயா. சுடரே ஐயா, ஏ தொடல ஐயா, சுடல தங்கோ ஏ தொடல தங்கோ, மறைக்காமடியழக வாழ்வுடே ஐயா, தலையில் ஒரு புள்ளாவா ஏ சுடல ஐயா, சுடல தங்கோ தாமரக மணியழக வா சுடல ஐயா. அருகில் ஒரு சொல்லடாமா ஏ சுடரே ஐயா, ஏ சுடல ஐயா, சுடல மாடா, ஏ சுடல மாடா, 5 மணி வல்லையாமா வாழ்வுடே ஐயா, அறையில் ஒரு சல்லடம் ஏ சுடல ஐயா, சுடல தங்கோ 5 மணி வல்லையம்மா வா சுடல ஐயா. இடையில் ஒரு சொல்லடாமா ஏ சுடரே ஐயா, ஏ சுடல ஐயா, சுடல மாடா, ஏ சுடல மாடா, 7 மணி வல்லையாமா வாழ்வுடே ஐயா, அறையில் ஒரு சல்லடம் ஏ சுடல ஐயா, சுடல தங்கோ 7 மணி வல்லையம்மா வா சுடல ஐயா. வலது போடுறாம் இசையாரு ஏசுடேலே ஐயா, ஏ சுடல ஐயா, சுடல மாடா, ஏ சுடல மாடா, வல்லைய பாடிரு கூரையா வாழ்வுடேலே ஐயா, வலது போற வீசையது ஏ சுடல ஐயா, சுடல மாடா, வல்லையம் பொழி வா சுடல ஐயா. இடது போடுறாம் இசையாரு ஏசுடேலே ஐயா, ஏ சுடல ஐயா, சுடல தங்கோ ஏ சுடல தங்கோ, இட்டி ஓல இரு கூரையா வாழ்வுடேலே ஐயா, இடது போற வீசையது ஏ சுடல ஐயா, சுடல தங்கோ ஈட்டி போல இருக்குடையா வா சுடல ஐயா. தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏசுடேலே ஐயா, ஏ சுடல ஐயா, சுடல தங்கோ ஏ சுடல தங்கோ, சுத்தி பூசல்லடாமா வாழ்வுடேலே ஐயா, தூக்கி வைக்கும் கால்நடைக்கு ஏ சுடல ஐயா, சுடல தங்கோ உச்சி பூசலடமா வா சுடல ஐயா. அழகா இந்த ஆயாகிவிட்ட வேஜி பிரம சக்தியானவள் சரி. கச்சை வரிந்து கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு அம்மோ ஆமம்மா. அருமை மகளாகிய மாயாண்டி சுடல கைலாசத்தை விட்டு வர்றா. சவாஸ். அவன் கைலாசத்தை விட்டு வரும் பொழுது அம்மோ ஆமம்மா. அதாவது மாயாண்டி சுடல சரி. எந்த தெய்வமா இருந்தாலும் சரி. சுடல வேட்டைக்கு கிளம்புனார்னா எதுக்க யாரும் வரக்கூடாது. அப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான். அவன் நம்ம வீட்டு கிள்ளிக்கிறன்னு நினைக்கப்படாது. அம்மா
அதாவது தெய்வம் மையானத்துக்கு வருதுன்னா ஆமா கோட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவர் கோட்டைக்கு ராசா. அமைதியா இருக்கணும். ஆமா எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. கேட்க கூடாது. ஆனால் மாயாண்டி சுடலை எங்கே வருகிற போது ஆமா அங்க யாரு எதுக்க வாரா தெரியுமா? யாரு யாரம்மா இதுக்கே வந்துட்டா? ஆணைகுட்டி ஐயர் மகா. சபாஸ். யார் யார் வரா? யாரு 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 வீட்டுல கரண்ட் போயிட்டு ஆணைகுட்டி ஐயர் மகா வெளியில அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கா. அதாவது என்ன தலை புள்ள சூழி. சபாஸ். அதாவது தலை பிரசவம் தாய் வீட்டுல நடக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் உலக இயற்கை. ஆமோ ஆமம்மா. பிள்ளைக்கு சீமந்தம் நடத்தி விளகாப்பு போட்டு பிள்ளைய கூட்டி வந்து வச்சிருக்கு. சபாஸ். மாசம் இது என்ன 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 9 நிறமாசம் இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. இது பங்குனி மாசம். இனிப்பா சித்திரை மாசம் வந்தா அதுக்கு மேலு. சபாஸ். அக்கினி நட்சத்திரம் வந்தா அம்மா அதை விட காந்தம். வீட்டுக்குள்ள இருக்க முடியல. பறக்கும். சரி முத்த கூட்டாளி நமக்கே முடியல. அவ மாசமா இருக்கா 2 தாயா. இருக்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. தலையில என்ன வச்சிருக்கா? என்ன 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 பூ வச்சிருக்கா? தாழம்பு. யாருக்கு பிடிக்கும்? தலவா மாடனுக்கு. சபாஸ். பிச்சிப்பு. யாருக்கு யாருக்கு பிடிக்கும்? பேச்சு பிரம்ம சக்திக்கு. என் தாயாகிய பேச்சு பிரம்ம சக்திக்கு பிடிக்கும். முல்லைப்பூ. யாருக்கு யாருக்கு? முண்டனுக்கு. எங்க அப்பா முண்டனுக்கு பிடிக்கும். மல்லிகைப்பூ. யாருக்கு அம்மா பிடிக்கும்? மாயாண்டி மாடு சாமிக்கு பிடிக்கும். சபாஸ். பூ தலை வச்ச பூ பத்தியலா? அம்மா அந்த வாடை 8 நாளா மனம் தாங்க முடியல. என்னையா கப்பு கப்புன்னு மணக்கா? இன்னுமா மணக்குட்டு கிடக்கு? சரிதான் போங்கு மணக்குதாமே. சரி இதுல கொஞ்ச நேரம் படுத்திருந்தா கூட தூக்கி வச்சிருவாங்க அங்குடி. அப்புறம் சுடலைக்கு காவலுக்கு அதான் வேணுங்க இடம் கிடக்கு. சரி சரி. என் மகனாயே மாயாண்டி சுடலை ஆண்டவர். ஆமோ ஆமம்மா. அதாவது அப்படியே நெஞ்சில எட்டி ஒரு அடி அடித்தார். ஏற்று பக்கத்தி வெளிச்சம் தெரியுது. ஆளை காணலையே. யாரா இருக்கும்? இவ எதுக்கு வந்தா? அம்மா அவளதான் காத்தோ கருப்போ பேயோ பிசாசோ தெரியலையே தெரியலையே. பிள்ளை அடிச்சு கொல்லனா 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகுமே. என் பிள்ளை எப்படி இருப்பா? இப்படி போயிட்டாலே. மாண்டு நல்லா மடிந்தாளே பாப்பாத்தியோ நல்லா மடிந்தாளே நல்லா மடிந்தாளே சேர்ந்தாளே அவ செத்து தானே மடிந்தாளே தானே மடிந்தாளே அவ செல்வதவி சேர்ந்தாளே. மாண்டு மடிந்தால் வங்கை பாப்பாத்தி. சபாஸ். உடனே பார்த்தார்கள் ஊர் அவர்கள். கண்டிப்பா. ஏன்னா ஐயர் வீட்டு பிள்ளைல. ஆமோ ஆமா. ஐயா சாப்பிடுவா தாத்தா. நல்லா கொழு 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 கொழுன்னு இருக்கா. சாப்பிடலாம். சரி அப்ப பிள்ளை கூட்டிக்கிட்டு வரணும். அம்மா அப்ப ஊரவர்கள் பார்த்து எங்கே கொண்டு வராங்க தெரியுமா? எங்கேம்மா கொண்டு வருகிறார்கள்? அவளை கழுகி நல்ல குழுப்பாடி வைத்தோ எங்கே கொண்டு வந்தோ தேவாரையோ நல்ல இடமாறி காடனிலே எவர் சுட்ட களமாறிலே காப்பாத்தி கொண்டு வந்தோ திருவடிக்கு பேரோ வைத்தோ திருவடிக்கு பேரோ வைத்தோ ஈரமண்ணை பேர் வைத்தோ திருவடிக்கு பேரோ வைத்து திருவடிக்கு பேரோ வைத்து ஈரமண்ணை மேல் குவித்து கட்டையில சவம் இருந்து வேகுது. சபாஸ். பிச்சிப்பு கட்டையில பொணை இருந்து வேகுது. பொணை இருந்து வேவுது வேவுது. எப்பா என்ன ஐயர் விட்டு பிள்ளை சும்மா நெய்யா உருகி நிக்க. உருகுது உருகுது சொட்டு சொட்டு சொட்டுன்னு வடியுது. மாடுக்கறி ஆடுக்கறி பனிக்கறி கோழிக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டோம். வெறும் தயிர் வெண்ணெய் நெய் பால்கோவா அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை. வீட்டுக்கு ஒத்த பிள்ளை தலைப்பிள்ளை சூழி. தலைப்பிள்ளை
அங்க பிணம் இருந்து வேவுது சொட்டு சொட்டு மண்டையில தீபிடித்து மானமெல்லாம் புகையிடும் அம்போ ஆமாம்மா கொண்டையில தீபிடித்து கொழுந்து விட்டு எரியுது. சபாஸ். இந்த பணவாடை யாருக்கு அடிக்கு? யாருக்கு யாருக்கு? என் அப்பனான மாயாண்டி சுடலைக்கு அடிக்கு. ஆஹாஹா, என்ன அருமை, என்ன மனம், என்ன மனம், ரொம்ப ரொம்ப அழகா. நம்ம அடிச்சு கொண்டவளா இது? என்ன மணமணக்கா. அதானே. ஆமா, அப்புறம் நினைக்கணும்ல. அவரு அப்படியே மூட்டத்து பக்கத்துல வந்தாரு வந்தாரு வச்சிருக்காரு பாத்தீங்களா வள்ளைய கம்பு. வள்ளைய கம்பு அவர் தான் கையில எடுத்தாரு. சும்மா இருந்தாரு. இல்லையம்மா அவ வளத்தை சுத்தி இடத்த வாரா இடது காலை மண்டி போட்டா. வளத்தை சுத்தி இடத்த வாரார் இடது காலை மண்டி போட்டா. சுத்தி வளர்த்த வாரா சுத்தி வளர்த்த வாரா இடது காலை மண்டி போட்டா. இடத்தை சுத்தி வளர்த்து வாரா, இடத்தை சுத்தி வளர்த்து வாரா, இடது காலை மண்டி போட்டா. மண்டை ஓட்டு எடுத்து மாவா சாப்பிடுதாரு. சபாஸ். ஈரக்கோள தாமரக்கா எள்ளு புண்ணாக்கா சாப்பிடுதாரு. அம்மோ ஆமாம்மா. அவருக்கு வெந்து பாதி வேகாம பாதி. ருசியோ ருசி, அப்பேற்பட்ட ருசி. இப்படிப்பட்ட கரெக்ட் பேர்லாம் மாயாண்டி எனக்கு கொடுப்பாங்க. வாயில சொட்டு சொட்டுன்னு ஊனு வடிய வடிய பணத்தை வாரி வாரி சாப்பிடுதாரு. சொடல பணம் திங்கும் போது ஆமா கொள்ளிவாய் பிசாசு. ஆமா ஆமா ஆமா. எனக்கு உனக்குன்னு ஆன வாயை திறந்துட்டு இருக்கு. வாய புலந்துகிட்டு இருக்கு பாத்தியா? ஆமா. இந்த அப்படி உனக்கு கையெலும்பு, இந்த அப்படி உனக்கு கால் எலும்பு. உரிய எலும்புனா ரொம்ப நல்லா இருக்கும். பங்கு வச்சு சாப்பிட்டு இருக்காரு. அப்படியே சொடலதான். சொடலை எண்ணெய்க்கு ஒத்தையில திங்க மாட்டாரு. சரி. அண்ணு இல்ல இன்னும் இல்ல எண்ணும் இல்ல. எண்ணும் கிடையாது. ஆமா, மிச்சம் இருக்க பணத்தை மேல அள்ளி போடுதாரு. ஆமா, குடல் பாதி, சிறுகுடல் ஒரு காலு பாதி, கை பாதி. வணக்கம் வணக்கம் பிடிக்குமா? சரி சரி. அப்ப பணம் மிச்சம் இருக்கு. சரி. அவ அம்மா பேச்சு பிரமசக்தி. அம்மோ, என் மகனே வாயாண்டி சுடல உங்க அப்பா தேடுவாளுடா. ஆமா ஆமாப்பா, வாப்பா கொண்டு விடுதேன். என் பேர பேர் ஆயிருமே. நான் கூப்பிட்ட உடனே வந்த. அதேதான் இப்ப நான் சொல்லுதேன். நீ கைலாச வாசலுக்கு போயா? சின்ன பிள்ளையா இருந்த மாயாண்டி பெரிய ஆளா ஆனாரு. ஆமா ஆமா, விஸ்வரூபம் எடுக்கிறாரு. சுடுகாட்டுல இருந்து கைலாசம் போனோம். என் மாயாண்டி சுடலையாண்டவர் எப்படி வர்றாரு தெரியுமா? எப்படி அம்மா கைலாசத்துக்கு கிளம்புறாரு? மனை மரம் போல் இருந்தவராம் பாலகனாய் உருவெடுத்தார். மனை மரம் போல் இருந்தவராம் பாலகன் போல் வடிவம் கொண்டார். பூரேமாய் இருந்தவரோ பாவுரேமாய் இருந்தவரோ குழந்தை போலே உருவம் கொண்டார். கோபுரம்பல் உயர்ந்தவர் தான், கோபுரம்பல் உயர்ந்தவர் தான், ஒரு குழந்தை போலே உருவெடுத்தார். கைலாசத்துல வந்து படுத்துட்டாரு. மாணிக்க தங்க தொட்டுல. சபாஷ். அப்படியே கிட்ட போக முடியல. வாட நொந்துரப்படாது, வாய் நுழறப்படாது. ஆமா வாய்க்குள்ள ஒரு எலும்ப வச்சுக்கிட்டு நெருன்னு கடிச்சுக்கிட்டு நாசி பிடிக்க முடியலம்மா. இது யாரு? அப்படி சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஊன் வட்டுகிறது. சபாஷ். ரத்த வரிகோலத்தோட படுத்திருக்கான். தீவு. அப்ப பார்த்திருக்கும் போது அம்போ ஆமம்மா, மகனே மாயாண்டி, என் மகனே மாயாண்டி பாடும்போது நல்லா இருந்தானே. இப்ப என்ன? பிள்ளையுட மேனி எல்லாம் விழவாடை அடிக்க கண்டார். வினவாடை அடிக்க கண்டார். மேடை எல்லாம் மேனி எல்லாம் மேடை எல்லாம் ஆவேசத்தை கண்டாரே கண்டாரே தெரு மேனி எல்லாம் மாமிசத்தை கண்டானே மாமிசத்தை கண்டானே. பிள்ளையுடைய மேனி பணவாடு அடிக்கி. என்ன? இங்க இருக்கும் போது ஜவ்வாது, திருநாறு, விபூதி, சரி, குங்குமம், ஆமா, பன்னீர் வாசனை. கண்டிப்பா. பிள்ளை கிட்ட போக முடியல, ஜவவாடை. என் மகனே வாயாண்டி, சபாஷ். நீ இங்க இருக்கக்கூடிய பிள்ளை இல்லடா. சபாஷ். உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா.
அப்படி சொல்லி இருக்கும் போது ஆரி வெள்ளிகையில இளையின் மகனாகிய மாயாண்டி சுடரை ஆமோ ஆமம்மா ஆரி வெள்ளிகையில வடக்கு கோட்டை வாசல்களை சரி முண்ட சுவாமியாக ஆமம்மா மாயாண்டி சுடரையாகவும் சரி பேச்சு பிரம சக்தியோட சரி இப்படி இருக்கும் போது ஆமோ ஆமம்மா அதாவது மேலக்கலங்கள் நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சபாஸ் மக்களுக்காகவும் கண்டிப்பா சுற்றுச்சூழ இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் சரி அதாவது என்ன ஐயனார் என்ன என்ன திருகுலத்து ஐயனார் திருகுலத்து ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்களோடு ஆமோ ஆமம்மா அதாவது சாஸ்தா வந்தா எல்லா தெய்வமும் உள்ள வரணும் 21 தெய்வங்களும் 61 குற்றுவமாக ஆமோ ஆமம்மா ஒருந்திடாமல் முடிந்த கொப்பு வாடாமல் சபாஸ் பட்டி பெருக வைத்து பால்பானை பொங்க வைத்து ஆமோ ஆமம்மா அன்றிருந்து இந்நாள் வரை சரி கல்யாண வாசலாக சபாஸ் வேலி கட்டி காத்து வருகிறாரே